மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாண செலவுக்கு காசு பத்தலனா கணவன் ரொம்ப உரிமையோட மனைவியோட அம்மா வீட்டுல போட்ட நகைய கேட்பாரு. அவரா கேட்கலைனாலும் கணவனின் உறவுகள் சேர்ந்து கேட்க வைப்பாங்க. ஆனா அதே சூழல்ல மனைவிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தான் போட்ட நகையாக இருந்தாலும் கூட அதை கேட்க வேண்டும் என்ற சிந்தனை கூட பெண் வீட்டாருக்கு வராது. ஏன்னா கேட்டா குழப்பம் வரும்னு பெண் வீட்டாருக்கு தெரியும். அப்ப பிரச்சனை வந்தா எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன, காரியம் முடிஞ்சா சரின்னு நினைக்கிறது கணவனின் உறவுகள் தான். இப்ப பர்த்டே, வெட்டிங் டே ஏதாவது விசேஷம் வருதுன்னா மகளோட அம்மா சொல்லுவாங்க, நீயும் மாப்பிளையும் சேர்ந்து சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்கம்மா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. மகள் மாப்பிள்ளையோட போனா பிடிக்கும், ஆனா மகன் மனைவியோட போனா ஏத்துக்க முடியாது. அது ஏமா பொம்பளைகளுக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கு? தன் மகளின் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனைவியின் உறவுகள். தன் மகன் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று நினைப்பது கணவனின் உறவுகள். ஆக குடும்பத்தில் குழப்பம் வர பெரிதும் காரணம் கணவனின் உறவுகள் தான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.